Find the LCM and HCF of 26 and 91 and verify LCM into HCF is equal to product of two numbers. First என்னன்னா 26 and 91 ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு LCM HCF கண்டுபிடிச்சிட்டு என்ன வெரிஃபை பண்ணணும், LCM and HCF ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதே ஆன்சர் தான் இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கணுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு கிவன் டூ நம்பர்ஸ் இதெல்லாம் 26 and 91. ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்குமே நம்ம LCM and HCF கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 26 வந்து 2 டேபிளில் போட்டோன்னா நமக்கு 13. ஸோ 13 போட்டால் 1. அப்போ 26ஓட ஃபேக்டர்ஸ் நமக்கு என்னெல்லாம் 2 into 13. ஸோ நெக்ஸ்ட்டு 91ஐயும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பண்ணும்போது 91 வந்து 2 டேபிளில் வராது, 3 டேபிளில் வராது, 5 டேபிளில் வராது, பட் 7 டேபிளில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ 13 டைம்ஸ் வரும். ஸோ 13 1. ஸோ 91ஓட ஃபேக்டர்ஸ் நமக்கு என்னது 7 into 13. ஸோ இதுக்கு HCF and LCM கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு HCF என்ன வரும், HCM வந்து அதில் இருக்கக்கூடிய காமன் டேர்ம்ஸ் மட்டும் தான் HCF. ஸோ HCF 13. பட் LCM என்ன பண்ணணும், அந்த காமன் டேர்மையும் எழுதணும். ஆனால் 13 ரெண்டு வாட்டி இருக்குது, பட் நம்ம ஒரு வாட்டி 13 எழுதிட்டு மிச்சம் இருக்க ரிமைனிங் ஃபேக்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு HCF கிடைக்கும். 2 into 7. ஸோ நமக்கு 13 into 7 91, 91 into 2 182. ஸோ 182 தான் நமக்கு LCM. ஸோ HCF and LCM நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணுறது ஃபஸ்ட்டு LCM into HCF is equal to product of two numbers. Product of two numbers இங்கே 26 into 91. ஸோ இது சேமாக இருக்கான்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு LCM into HCF நமக்கு 13 into 182 is equal to 26 into 91. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 91 26. ஸோ இது 6 டைம்ஸ் வரும். இது 54 2 18 6 2 6 13. இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2666 கிடைக்குது. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 182 13 6 24 5 2 8. இங்கே அதுவும் சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. ஸோ 2366. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. Thanks for watching.